வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஜார்க்கண்ட் மாநில முதல்வராக ரகுபர் தாஸ் தேர்வு. ஞாயிறன்று நடக்கும் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பு. ஜெயலலிதா சொத்து சேர்ப்பு மேல்முறையீட்டு வழக்கு தொடர்பாக திமுக திடீர் மனு. அரசு வக்கீலாக பவானி சிங் ஆஜராக கடும் எதிர்ப்பு. காப்பீட்டுத் துறையில் அந்நிய முதலீடு அதிகரிப்பு மற்றும் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு அவசர சட்டங்கள் அமல். மத்திய அமைச்சரவை பரிந்துரைக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஒப்புதல். விரிவான செய்திகள். ஜார்க்கண்ட் மாநில முதல்வராக பாரதிய ஜனதா எம்எல்ஏக்களால் தேர்வு செய்யப்பட்ட ரகுபர் தாஸ் பிரதமர் மோடி முன்னிலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று பதவியேற்கிறார். மொத்தம் 81 தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் மாநில சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி 42 தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்றது. புதிய முதல்வரை தேர்வு செய்வதற்காக பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் கூட்டம் தலைநகர் ராஞ்சியில் நடந்தது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா மேற்பார்வையில் நடந்த இக்கூட்டத்தில் ஜார்க்கண்ட் மாநில முதல்வராக ரகுபர் தாஸை தேர்வு செய்வதென ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநில பாரதிய ஜனதா தலைவர்களில் முக்கியமானவரும் 3 முறை முதல்வராக பதவி வகித்தவருமான அர்ஜுன் முண்டா தனது சொந்த தொகுதியான கர்சவான் தொகுதியில் தோல்வியை தழுவியதன் காரணமாகவே ரகுபர் தாஸ் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். முதல்வராக தேர்வான பின் ரகுபர் தாஸ் கூறுகையில், ஜார்க்கண்ட் மாநில மேம்பாட்டுக்காக பாடுபடப் போவதாகவும் ஊழலுக்கு எதிராக போரிடுவேன் என்றும் உறுதிபட கூறினார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 32% பேர் பழங்குடி இனத்தவரே வசிப்பதால் அந்த இனத்தைச் சேர்ந்தவர்களே முதல்வராக தேர்வு செய்யப்பட்டு வந்தனர். ஜார்க்கண்ட் உதயமாகி 14 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பழங்குடி இனத்தவர் அல்லாத முதல் முதல்வர் என்ற சிறப்பை ரகுபர் தாஸ் பெற்றுள்ளார். ஜாம்ஷெட்பூர் கிழக்கு தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ரகுபர் தாஸ் 1980 ஆண்டு பாரதிய ஜனதாவில் சேர்ந்தார். 2009 ஆண்டில் சிபு சோரன் தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் துணை முதல்வராக பதவி வகித்துள்ள 59 வயது நிரம்பிய ரகுபர் தாஸ் பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவராகவும் உள்ளார். ஜெயலலிதாவின் மேல்முறையீட்டு மனு விசாரணையின் போது அரசு தரப்பு வக்கீலாக பவானி சிங் தொடர்வதற்கு திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா, முன்னாள் வளர்ப்பு மகன் வி.என். சுதாகரன், சசிகலாவின் அண்ணி இளவரசி ஆகியோர் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளனர். இவ்வழக்கை 3 மாதங்களில் விசாரித்து முடிக்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் கடந்த 18ஆம் தேதி கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் கர்நாடக அரசிடம் மனு ஒன்றை திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் தாக்கல் செய்துள்ளார். ஜெயலலிதா மேல்முறையீட்டு மனு தொடர்பான விசாரணையின் போது அரசு தரப்பு வக்கீலாக பவானி சிங் தொடரக்கூடாது என்று அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்தபோது ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக செயல்பட்டதற்காக கர்நாடக உயர்நீதிமன்றம் மற்றும் தனி நீதிமன்றத்தின் கண்டனத்துக்கு பவானி சிங் பலமுறை ஆளானதையும் தனி நீதிமன்றம் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்ததையும் அன்பழகன் மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே ஜெயலலிதாவின் மேல்முறையீட்டு விசாரணையின் போது பவானி சிங்கை மாற்றிவிட்டு புதிய நபரை அரசு வக்கீலாக நியமிக்க வேண்டுமென அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இதே அன்பழகன் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில்தான் சொத்து குவிப்பு வழக்கு தமிழகத்திலிருந்து கர்நாடக மாநிலத்துக்கு மாற்றப்பட்டது. காப்பீடு மற்றும் நிலக்கரி சுரங்கம் தொடர்பான 2 அவசர சட்டங்களுக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் அளித்துள்ளார். காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை 49% உயர்த்த வகை செய்யும் காப்பீட்டு சட்ட திருத்த மசோதா, நிலக்கரி சுரங்கங்களை இணையதளம் மூலம் ஏலம் விடுவதற்கு வகை செய்யும் நிலக்கரி சுரங்க மசோதா ஆகியவற்றை பார்லிமென்ட் குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டிருந்தது. ஆனால் மதமாற்ற விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் 2 மசோதாக்களையும் ராஜ்யசபாவில் விவாதத்துக்கு கூட எடுக்க முடியவில்லை. இதனால் இவ்விரு மசோதாக்களையும் அவசர சட்டமாக பிரகடனம் செய்வதற்கு பிரதமர் மோடி தலைமையில் கூடிய மத்திய அமைச்சரவை கடந்த புதனன்று ஒப்புதல் அளித்தது. ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட இவ்விரு அவசர சட்டங்களிலும் பிரணாப் முகர்ஜி கையெழுத்திட்டுள்ளதாக ஜனாதிபதி மாளிகை செயலாளர் வேணு ராஜமோனி வெள்ளியன்று தெரிவித்தார். காப்பீட்டுத் துறையில் அந்நிய முதலீடுக்கான வரம்பை 26%லிருந்து 49% உயர்த்துவதன் மூலம் ஏறத்தாழ 50,000 கோடி ரூபாய் அளவுக்கு அந்நிய முதலீடு கிடைக்கும் என்று மோடி அரசு நம்புகிறது. சட்ட
சட்டவிரோதமான முறையில் 1993ஆம் ஆண்டு முதல் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 214 நிலக்கரி சுரங்கங்களை செப்டம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததால் உண்டாகியிருக்கும் வேலை இழப்பு அபாயம், அதிகரித்து வரும் மின் தேவை ஆகியவற்றை கருத்தில் கொண்டே நிலக்கரி சுரங்க அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக அரசு கூறுகிறது. இவ்விரு அவசர சட்டங்களையும் அவசர கதியில் நிறைவேற்ற மத்திய அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள், எனவே அவசர சட்டங்களை நிராகரிக்க வேண்டுமென ஜனாதிபதிக்கு வலியுறுத்தி இருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. அசாமில் போடோ பயங்கரவாதிகளை ஒடுக்கும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக ராணுவ தளபதி சுகாக் தெரிவித்துள்ளார். அசாமில் போடோ இன மக்களுக்காக தனிநாடு அமைக்கும் நோக்குடன் செயல்பட்டு வரும் போடோலாந்து தேசிய ஜனநாயக முன்னணி எனும் பயங்கரவாத இயக்கத்தினர் அப்பாவி பழங்குடியினர் மீது கடந்த வாரம் நடத்திய தாக்குதலில் பலியானோரின் எண்ணிக்கை 83ஆக உயர்ந்துள்ளது. இதனால் பல்லாயிரக்கணக்கான பழங்குடி இனத்தவர் தங்களது வீடுகளை விட்டு ஓட்டம் பிடித்ததால் சோனித்பூர், கோக்ரஜார் மாவட்டங்களில் பதட்டம் நிலவுகிறது. பயங்கரவாதிகளின் வெறியாட்டத்தை தொடர்ந்து பதற்றமான மாவட்டங்களில் ஏராளமான ராணுவத்தினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை டெல்லியில் வெள்ளியன்று ராணுவ தளபதி தல்பீர் சிங் சுஹாக் சந்தித்து பேசினார். அப்போது பதற்றமான மாவட்டங்களில் அமைதி திரும்புவதை உறுதி செய்யும்படி தளபதி சுஹாக்கிடம் ராஜ்நாத் சிங் கூறினார். சந்திப்புக்கு பிறகு தளபதி சுகாக் கூறுகையில், அசாமில் போடோ பயங்கரவாதிகளை ஒடுக்கும் பணிகளை தீவிரப்படுத்தப் போவதாக தெரிவித்தார். It was to review the security situation in Assam. हमारी 66 columns अभी वहाँ पर ऑपरेट कर रही हैं and we are definitely going to intensify the operations. போடோ பயங்கரவாதிகளின் ஆதிக்கம் காணப்படும் பூட்டான், மியான்மர் ஆகிய நாடுகளின் ராணுவத்தினருடன் இந்தியாவும் இணைந்து ஒருங்கிணைந்த தேடுதல் வேட்டையை நடத்துவது குறித்து இருவரும் ஆலோசித்தனர். கோச்சடையான் பட விவகாரம் தொடர்பாக லதா ரஜினிகாந்த் பிணையாக கொடுத்திருந்த சொத்துக்களை மும்பை எக்ஸிம் வங்கி முடக்கியுள்ளதாக அறிவித்துள்ளது. நடிகர் ரஜினிகாந்தின் மகள் சௌந்தர்யா அனிமேஷன் முறையில் இயக்கிய கோச்சடையான் எனும் திரைப்படம் கடந்த மே மாதம் வெளியானது. பட வெளியீட்டின் போது மீடியா ஒன் குளோபல் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தொடர்ந்த ஒரு வழக்கில் ரஜினியின் மனைவி லதா தனது பெயரில் உள்ள 22 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை பிணையமாக தந்திருந்தார். இந்நிலையில் மும்பையில் செயல்படும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா எனும் எக்ஸிம் வங்கி வெள்ளியன்று பத்திரிகை விளம்பரம் ஒன்றை வெளியிட்டது. இதன் மூலம் சென்னை போயஸ் கார்டனில் வசிக்கும் லதா ரஜினிகாந்த் தனக்கு சொந்தமான காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுகா படப்பையை அடுத்துள்ள திருமுடிவாக்கம் என்ற கிராமத்தில் உள்ள 22 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை பிணையமாக கடந்த ஜூலை மாதம் அளித்திருந்தார் என்றும் 60 நாட்கள் கால அவகாசத்தில் வட்டியுடன் பணத்தை செலுத்தவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் காரணத்தால் லதா ரஜினிகாந்த் பிணையமாக அளித்த சொத்தை கையகப்படுத்தி இருப்பதாகவும் இச்சொத்தை விற்கவோ யாரும் வாங்கவோ கூடாது என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. டிசம்பர் 23ஆம் தேதியிட்ட இந்த அறிவிப்பில் பிணையமாக வைக்கப்பட்ட சொத்துக்களின் விவரமும் பட்டியலிடப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் அமைக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் டிசம்பர் 26 சுனாமி நினைவு தின 10ஆம் ஆண்டு வெள்ளியன்று அனுசரிக்கப்பட்டது. தமிழக பாரதிய ஜனதா சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் நடந்த நிகழ்ச்சியில் கட்சித் தலைவர் தமிழிசை உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை, மீனவர் நலன் காக்க தனி அமைச்சகம் உருவாக்க வலியுறுத்துவோம் என்று கூறினார். சமுதாயத்திற்காக தனி அமைச்சகம் ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது நிச்சயம் நடைமுறைப்படுத்தப்படும். கடலூர் மாவட்டத்தில் அப்பகுதி மீனவர்கள் நினைவு அஞ்சலி செலுத்தினர். கடற்கரையில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் உயிரிழந்த பகுதிகளில் பால் ஊற்றியும் நினைவு தூணில் மலர் தூவியும் வழிபட்டனர். சுனாமியால் உயிர் நீத்த மக்களுக்கு 10 ஆண்டு நிறைவு பெற்று 11ஆம் தொடக்க விழாவுக்கு கடலூர் மாவட்டம் மஞ்சவுப்பம் இடுகாட்டில் அத்தனை உயிரிழந்த மக்களையும் ஒன்றாக சேர்த்து புதைத்த இடத்தில் எங்களுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும். நாகை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள சுனாமி நினைவிடத்தில் கலெக்டர் முனுசாமி, அமைச்சர் ஜெயபால், MP கோபால் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். வேளாங்கண்ணியில் அமைதி பேரணியும் மும்மத பிரார்த்தனையும் நடந்தன. தரங்கம்பாடியில் சுனாமியால் உயிரிழந்த 350 பேருக்கு அவர்களது உறவினர்கள் கடற்கரையில் திரண்டு வந்து திதி கொடுத்தனர். அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எப்படி பாதிக்கப்பட்டு மனசளவுலையும் உடமை பொருள் உயிர் சேதம் அதாவது மற்றதெல்லாம் நாங்க தேடிடுவோம் சார். ஆனா எங்களோட உயிர், எங்க சொந்த பந்தம், ஊர் எல்லாமே அழிஞ்சு நாங்க நடுத்தெருவுல நின்று சாப்பாட்டு கூட வழி இல்லாம
ராமேஸ்வரத்தில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு மாணவ மாணவிகள் பேரணியாக வந்து அக்னி தீர்த்த கரையில் மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். சுனாமி தாக்கி 10 ஆண்டுகள் ஆகியும் அதனுடைய தாக்கத்திலிருந்து மக்கள் இன்னும் மீளவில்லை என்பது நிதர்சனம். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க மத்திய மாநில அரசு தரப்பில் அதிகாரிகள் உறுதியளித்ததால் ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் இருக்கும் 81 மீனவர்களை விடுவிக்க கோரி தமிழக மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டம் நடத்தி வந்த நிலையில் 66 பேர் விடுவிக்கப்பட்டனர். எஞ்சிய 15 மீனவர்கள் விசைப்படகுகளை மீட்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடர்ந்தனர். இந்நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு தரப்பில் உறுதியளித்ததால் போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. தொடர்ந்து இந்த மீனவர்கள் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி பல நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த மீனவர்கள் அரசாங்கம் 25 மீனவர்களையும் நாங்கள் விடுவித்துக் கொண்டு வருவோம் என்று கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் மீனவர்கள் நாளையிலிருந்து கடலுக்கு செல்வதாக அறிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் மீனவர்கள் பிடித்து செல்லப்படுகிற போது, படகுகள் பிடித்து செல்லப்படுகிற போது, போராடுகிற போதுதான் மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்துகிறதே தவிர இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் முடிவுக்கு வர வேண்டும். தங்கச்சி மடத்தில் நடந்த போராட்டத்தின் போது மீனவர்கள் பலரை போலீசார் கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். மீனவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஷ்மீரின் மக்கள் ஜனநாயக கட்சி எம்எல்ஏ AK-47 இயந்திர துப்பாக்கியால் சுட்டு தேர்தல் வெற்றியை கொண்டாடிய சம்பவம் காஷ்மீரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மொத்தம் 87 தொகுதிகளை உள்ளடக்கிய காஷ்மீர் மாநில சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. மக்கள் ஜனநாயக கட்சி 28 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா 25 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. கூட்டணி ஆட்சி அமைப்பது குறித்து இவ்விரு கட்சிகளும் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் முதல்வர் பதவி யாருக்கு என்பதில் சிக்கல் நீடிக்கிறது. பேச்சுவார்த்தை தொடரும் நிலையில் சோனோவார் தொகுதியில் வெற்றி பெற்ற மக்கள் ஜனநாயக கட்சி எம்எல்ஏ முகமது அஷ்ரப் மிர் எடுத்த எடுப்பிலேயே சர்ச்சையை கிளப்பியுள்ளார். சோனோவார் தொகுதியில் முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லாவை தோற்கடித்த சந்தோஷத்தில் இயந்திர துப்பாக்கியால் வானத்தை நோக்கி பலமுறை சுட்டு அவர் வெற்றியை கொண்டாடிய விதம் பல்வேறு தரப்பிலும் கடும் கண்டனத்துக்குள்ளாகியிருக்கிறது. வாட்ஸ்அப் மூலம் வேகமாக பரவி வரும் இந்த வீடியோவை போலி என்றும் அரசியல் எதிரிகள் தனக்கு எதிராக சதி செய்திருப்பதாகவும் சாடுகிறார் முகமது அஷ்ரப் மிர். தான் வெற்றி பெற்றதும் ஓட்டு எண்ணும் மையத்தின் முன்பு பெருங்குழப்பம் நிலவியதாகவும் அப்போது தனது பாதுகாப்பு அதிகாரியின் துப்பாக்கி தவறி கீழே விழுந்ததாகவும் அதை தான் மீட்டு அதிகாரியிடம் அளித்ததாகவும் அஷ்ரப் மிர் விளக்கம் அளித்துள்ளார். உமர் அப்துல்லாவை தோற்கடித்ததன் மூலம் ஆட்சியில் இருக்கும் முதல்வரை வீழ்த்திய முதலாவது காஷ்மீர எம்எல்ஏ என்ற பெருமையை முகமது அஷ்ரப் மிர் பெற்றுள்ளார். விற்பனைக்கு கொண்டு செல்லும் பூக்களை போலீசார் இலவசமாக அள்ளிச் செல்வதை தடுக்க கோரி திருச்சி பூ சாகுபடி விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் புகார் அளித்தனர். திருச்சி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் வெள்ளியன்று விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து வந்த விவசாயிகள் பலர் பங்கேற்றனர். அப்போது பூக்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகள் பலர் எழுந்து ஸ்ரீரங்கம் சந்தைக்கு விற்பனைக்காக பூக்கள் கொண்டு வரும்போது போலீசார் வழியில் மறித்து இலவசமாக அள்ளிச் செல்வதாகவும் இதை தடுக்க வேண்டும் என கூறி வருவாய் அலுவலர் முன்பு பூக்களை கொட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர். பூ விவசாயிகள்லாம் ஸ்ரீரங்கம் சந்தைக்கு பூவை எடுத்துட்டு போகும்போது எல்லா இடத்துலையும் நிறுத்தி போலீஸ்காரங்க அவங்களுக்கு வேண்டிய பூவை எடுத்துக்கிறாங்க. என்ன லாபம் கிடைக்கும் அவங்களுக்கு? ஏற்கனவே விவசாயி 10 எட்டாக்கிறதுக்கு தான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். குடும்பத்தை ஓட்டக்கூடிய ஒரு வறிய சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த பூ விவசாயிகள்ட்ட இருந்து இந்த பூ எடுக்கிற போலீஸ்காரங்க தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை மாத்திக்கணும். சந்தையில் உள்ள பூ கமிஷன் மண்டி ஊழியர்கள் தர்ம பூ, சாமி பூ என பூக்களை இலவசமாக பெற்று செல்வதால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுவதாகவும் விவசாயிகள் வருத்தம் தெரிவித்தனர். இந்நிலையில் கரும்புக்கு குறைந்த விலை கொடுப்பதால் வருங்காலங்களில் எலிக்கறி சாப்பிடும் நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் என கூறி தஞ்சையில் நடந்த குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் எலியுடன் வந்து பங்கேற்றதால் பரபரப்பு நிலவியது. தமிழக அரசு எங்களுக்கு கரும்புக்கு டன்னுக்கு 400 ரூபாய் குறைச்சிருக்காங்க. 4 மாசம் ஆச்சு கரும்பு சக்கரால வெட்டியிருக்கணும். கரும்பு இதுவரையிலும் சக்கரால மூடியே கிடக்கு. எங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு பெரிய அளவு
இழப்பு ஏற்பட்டிருக்கு. கரும்பு விவசாயிகளே மற்ற விவசாயிகளையும் தமிழக அரசு கண்டுகொள்ளுங்கிறது நாங்க பெரிய வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எலி கொண்டாந்துருக்கோம். ஏன்னா நாங்க கடைசி கட்டத்தில் நிக்கிறோம். இப்ப விவசாயிகள் இனிமே எலிக்கறி திங்கிறது தான் எங்களுக்கு நிலை அப்படிங்கறத மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்கோம். தங்கத்தின் விலையில் வெள்ளியன்று ஒரு சவரனுக்கு 168 ரூபாய் அதிகரித்தது. ஒரு சவரன் தங்கம் 20,280 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,535 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 39 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 36,960 ரூபாயாக இருந்தது. ஏற்காட்டில் வெள்ளியன்று துவங்கிய மலர் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள வண்ண மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்த்தன. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடந்த 3 ஆண்டுகளாக 2ஆம் பருவ மலர் கண்காட்சி மற்றும் கலை விழா நடத்தப்பட்டு வருகிறது. வெள்ளியன்று 2ஆம் பருவ கண்காட்சியை மாவட்ட கலெக்டர் மகரபூசணம் துவக்கி வைத்தார். தாரை, தப்பட்டை, கரகாட்டம், பொய்க்கால் குதிரை என கலை விழாவும் கோலாகலத்துடன் துவங்கியது. 2 லட்சம் மலர்கள் இடம்பெற்றுள்ள இக்கண்காட்சியில் 15,000 ரோஜா மலர்களை கொண்டு 8 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருந்த காட்டெருமை, 10 அடி உயரமுள்ள யானை உள்ளிட்டவை சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்த்தன. ரொம்ப அழகா இருக்கு. பிளஸ் காட்டெருமை, யானை அதெல்லாம் அப்படி தத்ரூபமா ஃபிளவர்லயே டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிளவர்ஸும் இருக்குது. பிளஸ் அதை விற்கிறாங்க கூட. நம்ம வீட்டுல கூட கொண்டு போய் வளர்க்கலாம் அப்படின்ட்டு அதுக்கான உரம் என்ன யூஸ் பண்ணுங்கிறது முதற்கொண்டு ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. மலர்கள் மட்டுமின்றி தோட்டக்கலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள காய்கறி கண்காட்சியையும் பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். தொடர்ந்து 3 நாட்கள் நடக்கவுள்ள இக்கண்காட்சியில் பயணிகளுக்கு படகு போட்டி, கொழு கொழு குழந்தை போட்டி என பல்வேறு போட்டிகளை மாவட்ட நிர்வாகம் நடத்துகிறது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.